அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு பலகோண ஆய்வு. அதாவது இந்த ஜாதகம் ஒரு 3 பார்ட்டில் 3 பாகமாக இந்த ஜாதக ஆய்வு வரப்போகுது. அதாவது சுமார் 20 கேள்விகளுக்கு நம்ம இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லுதல் அப்படிங்கிறத நம்முடைய வாடிக்கையாளருக்கு சொன்ன விஷயத்தை அப்படியே உங்கள் வாசகர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த ஜாதகம் என்னென்னா, ஜாதக தலைப்பு 5 கிரகங்கள் நீச்சமான இந்த ஜாதகரின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அது எப்படி இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது. அதாவது என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருடைய மகனோட ஜாதகம். இப்போ ஒரு +1 படிச்சிட்ருக்காரு. இருந்தாலும் இவர் ஜாதகத்தில் இவருக்கு ஜோதிடம், ஏன்னா இவருடைய முதல் பெண்ணுக்கு இந்த தம்பியோட இந்த ஜாதகருடைய அக்காவுக்கு திருமணம் பார்க்கும்போது நிறைய ஜாதகம் அவர் பார்த்ததால், தன்னுடைய பையனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது, ஏன்னா நிறைய ஜாதகத்தை மேரேஜ் மேட்சிங்கு நிறைய ஜோசியர்கிட்ட பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்களே ஜோதிடம் கற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே ஜோதிடம் படிக்க வரவங்களுடைய நிலைமைலாம் இது மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்க்கும்போது நிறைய ஜோசியர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் போது நாமே படித்தா என்ன அப்படின்னு கற்றுக்குவாங்க இயற்கையாகவே. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் நீச்சமாக போயிடுச்சு அப்படிங்கிறதால இது முதல்ல அவருக்கு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ +2 போகிறான் பையன். அதனால் அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னுடைய வாசகர் தான், இருந்தாலும் இந்த ஜாதகத்தை எப்படி உங்கள் கேபி முறையில் எப்படி பலன் சொல்லுவீங்க சார் அப்படின்னு எங்கிட்ட வந்தார். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான். அதாவது இந்த ஜாதகத்தில் டேட்டா 22/10/2009 இதான் இந்த ஜாதகத்தில் டேட்டா 22/10/2009 3:09 கோயம்புத்தூரில் கோவையில் பிறந்திருக்கார். இதான் இந்த ஜாதகம். ஜாதகர் பிறக்கும் போது இருந்த தசை புதன் தசை. புதன் தசை 5 வருடம். அதாவது ஜாதகர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. புதன் தசை 5 வருடம் 11 மாதம் 15 நாள் ஜாதகருடைய பிறப்பு போது இருக்கக்கூடிய தசா இருப்பு. இப்போ சுக்கிர தசை சூரிய புத்தி ஓடிட்டுருக்கு. 2025 அவருக்கு சுக்கிர தசை ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட 5 வயசு 6 வயசு வரைக்கும் கேது தசை, புதன் தசை. அப்புறம் ஒரு 7 வருஷம் கேது தசை. 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு சுக்கிர தசை ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த ஜாதகத்தில் என்னன்னு பார்க்கும்போது குரு நீச்சமாக போயிட்டார். சந்திரன், அதாவது குரு உங்களுக்கு மகரத்தில் இருக்கும்போது நீச்சமாயிடுறாரு. சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கும்போது நீச்சமாயிடுறாரு. சூரியன் உங்களுக்கு இருக்கும்போது இது நீச்சமாயிடுறாரு. சுக்கிரன் கன்னியில் இருக்கும்போது நீச்சமாயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இங்கே கடகத்தில் இருக்கும்போது நீச்சமாயிடுறாரு. 5 கிரகங்கள் நீச்சமாகிடுது. ஒரு கிரகம் நீச்சமாகும் போதே நம்ம கஷ்டப்படுறோம். 5 கிரகம் நீச்சமாகிடுச்சு. அப்படி இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகம் அற்புதமான ஜாதகம் சார், 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னு கேட்டேன் நான். கிட்டத்தட்ட 600க்கு 585 மார்க் எடுத்திருக்கார். 98% கிட்ட. மிக அற்புதமான ஜாதகம். அதனால் பயம் இல்லை சார் அப்படின்னேன். அதாவது அவர் பயப்படுறதோட காரணம், இந்த ஜாதகத்தில் நடப்பு தசை சுக்கிர தசை லக்னத்துக்கு 8வது வீட்டில் போய் நீச்சமாக போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயம். சில ஜோசியர் முதல்ல என்ன பண்ணாங்க, சுக்கிர தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தோன்னு சொன்னவங்க, அது இருக்கிற வீட்டுக்கு அதிபதி உச்சமாக போயிட்டதால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சூரியன் இவ்வளோ கிரகங்கள் நீச்சம், 5 கிரகங்கள் நீச்சமாக போச்சே, அதனால் எதனா பிரச்சனை வருமாங்கிறத கேபி முறையில் கணித்து இதுக்கு சில கேள்விகள் ஒரு ஆய்வாக உங்கள் யூடியூப் வீடியோவில் போட்டுருங்க அப்படின்னாரு. அந்த வகையில் தான் நான் இந்த ஜாதகத்தை நான் போடுறேன். நான் 5 கிரகங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே இந்த 5 கிரகத்தில் குறிப்பாக 2 நாள் கழித்து சந்திரன், மறுநாளே சந்திரன் இங்கே வந்துடும். 4 கிரகம் எப்பவுமே நீச்சமாக தான் இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குரு ஒரு வருடம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். இந்த சனி ஒரு வருடம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த 2 கிரகம் இந்த வருஷம் ஃபுல்லாக யாரெல்லாம் 2009 கிட்டத்தட்ட பிறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த வருடத்தில். அப்போ இந்த மாதத்தில் உண்மையை சொல்ல போனால் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஐப்பசி மாதம் பிறகுறாங்களோ சூரியன் நீச்சமாக தான் போகும். விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சந்திரன் நீச்சமாக தான் போகும். இது பொது விதி. இது இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இல்லை. இந்த ஜாதகத்தை நீங்கள் உதாரணத்துக்கு
ஒரு அரை மணி நேரம் கூட்டினாலவோ 3/4 மணி நேரம் கூட்டினாவோ 3/4 மணி நேரம் கழிச்சாவோ இதே ஜாதகம் தான் வரும். டேட்டை நீங்கள் 22க்கு பதிலாக 23ன்னு போட்டாலோ அல்லது 24ன்னு போட்டாலோ, ஏன் 25, 26 அல்லது 18, 19, 17 இந்த மாதிரி போட்டாலும் இதே ஜாதக அமைப்பு தான் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த மாதத்தில், இந்த ஐப்பசி மாதத்தில் கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு இதே கிரக அமைப்பு தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஏன்னா 4 கோள்கள் மாதக்கோள்கள், 4 கோள்கள் வருடக்கோள்கள். அப்போ இது இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இல்லை. அவர் வகுப்பில் படிக்கிற எல்லாருக்குமே 2009 பிறந்த நிறைய பேருக்கு இதே மாதிரி ஜாதக அமைப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு புரிய வச்சா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், கேபி முறையில் எப்படின்னு பலன் சொல்லுங்கள் சார்னாரு. அதை தான் இப்போ நமக்கு வாசகர்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 கிரகத்தோட சேர்க்கை, பார்வை, வக்ரம், பரிவர்த்தனை, மாரகம், பாதகம், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லைங்கிறதால பொது விதிகள் அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது என்பதை அடியன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இதை அறிவுள்ள சமுதாயம் இனிமேல்ட்டு ஏற்றுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜோசியை பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் குழந்தை பிறகுன்னு தெரியாது. இன்றைக்கி டேட்டாஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ஒன்றும் இல்லை, கீழ்ப்பாக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய வாட்ச்மேனுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ குழந்தை பிறக்கான், ஒரு லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கலன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அவனுக்கே தெரியும். அப்படின்னும் போது என்னன்னு தெரியல, பிரபல ஜோசியர்களாக தெரிய மாட்டேங்குது. அவர்கள் திரும்ப திரும்ப கேபி முறையை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எடுத்துகிட்டு போட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவருக்காக நம்ம ஒன்றும் கிளாஸ் எடுக்கல, அறிவார்ந்த சமுதாயத்துக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை நம்ம ஆராயத்துக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்தர் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் யார் ஒன்றா கலந்துக்கலாம். எங்களுடைய பயிற்சி மையம் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், யூடியூப்பில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் யார் ஒன்றா கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பயிற்சி மையத்தில் 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அது இல்லாமல் 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய சென்னையில் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் குன்றத்தூரில் உயர்கணித கேபி சார ஜோதிட நேரடி பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பயிற்சி நடைபெறுகிறது. இது சம்பந்தமான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டில் www.astrodevaraj வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு போகிறோம். ஓகே, இந்த ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் எப்படி பலன் சொல்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் கணிச்ச இந்த ஜாதகத்தை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்க்ரீன் ஷாட்டை நான் போட்டுடுறேன், பாருங்கள். அதாவது 22/10/2029 டைம் கரெக்ஷன் வழியாக ஒரு 20 செகண்டை நான் கூட்டியிருக்கேன் ஆளுங்கிரகத்தின் வழியாக. இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் கும்ப லக்னத்தில் 15 டிகிரி 39 மினிட்டில் ஆரம்பிக்கும். கும்ப லக்னம் அப்படிங்கிறது 15 டிகிரி 39 மினிட்டில் ஆரம்பிக்குது. 2வது வீடு 20 டிகிரி 41 மினிட்டில் ஆரம்பிக்குது. அதாவது 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளாம் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த ஜாதகத்துடைய தனித்தன்மை. அதுக்கப்புறம் கிரகங்களுடைய டிகிரியை பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சூரியனை பாருங்களேன். சூரியன் 5 டிகிரி 8 மினிட். சூரியன் என்பது 5 டிகிரி 8 மினிட் இந்த ஜாதகத்தில். சந்திரன் 25 டிகிரி 19 மினிட் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த நேரத்தில், அதாவது 22/10/2009 9 மணி 9 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குதுன்னா, அதே நேரத்தில் அமெரிக்காவில் இந்த நொடியில் அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, புரிகிற மாதிரி சொல்கிறேன், இந்த நொடியில் அமெரிக்காவிலேயே உலகம் ஃபுல்லாக எந்த குழந்தை பிறந்தாலும் கிரகங்களுடைய பாகை ஒரே மாதிரி தான் இருக்கும். கிரகங்கள் மாறாது. ஏன்னா கிரகங்கள் பூமிக்கு வெளியில் இருக்கிறதால அது மாறாது. எது மாறுதுன்னா லக்னத்தோடைய ஆரம்ப டிகிரி மாறுது. லக்னம் மாறுது, அது வேறு விஷயம். லக்னம் 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ லக்னம் மாறுது என்பது பொது விதி. அதை நம்ம இன்னும் நுணுக்கமாக, ஏன்னா ஒரு லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம என்ன பண்ணலாம், லக்னத்தை அப்படியே எடுத்துக்கலாம். உலகம் என்பது பிரம்மாண்டமானது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் குழந்தை பிறகுது. அதனால் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது அந்த ஜாதகத்துடைய ஆரம்ப டிகிரி. அன்னைக்கு பிறந்தவர்களை வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது 12 பாவத்துடைய ஆரம்ப டிகிரி. இது லக்ன பாவத்துடைய ஆரம்ப டிகிரி என்பது அந்த ஊரோட லாங்கிடியூடு, தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம்.
அந்த ஊரோட உதாரணத்துக்கு இந்த கோயம்புத்தூருடைய லாங்கிடியூட ரேகாம்சம் வந்து 76 டிகிரி 57 மினிட். இதுதான் அந்த இடத்தோட லக்னத்தை தீர்மானிக்குது. மற்ற 12 வீடுகளுடைய ஆரம்ப டிகிரியை உங்களுக்கு லேட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய 11 டிகிரி இருக்கு இல்லையா, கோயம்புத்தூரோட லேட்டிடியூட் வந்து 11 டிகிரி, அதுதான் தீர்மானிக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட அச்சரேகையும் தீர்க்க ரேகையும் லாங்கிடியூட் லாட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம்தான் தீர்மானிக்குது. அதை வைத்து தான் இந்த சார்ட்டை நான் போட்டிருக்கேன். அப்போ 9 கிரகத்தோடைய பாகையும் 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரியும் கொடுத்துருக்கேன். இந்த ஆரம்ப டிகிரி தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது. ஓகேங்களா? அதாவது 3:9க்கு பிறந்தவருக்கும் 3:8க்கு பிறந்தவருக்கும் 3:10க்கு பிறந்தவருக்கும் இந்த 3 நிமிஷத்தில் பிறந்தவர்களை கிரகங்கள் வேறுபடுத்தி காமிக்காது. ஏன்னா கிரகங்கள் சூரியன் 1 டிகிரி நகரத்துக்கு ஒரு நாள் ஆகும். வேகமாக நகரக்கூடிய சந்திரனே 1 டிகிரி நகர்வதற்கு 2 மணி நேரம் தோராயமாக எடுத்துக்கும். அப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, 2 நிமிஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தது நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. நான் பார்க்கல, அறிவு இருந்தால் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். உலகம் பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சில பேர் விதண்டாவதமாக கமெண்ட் பின்னாடி போடுவாங்க, அவங்களுக்காக தான் சொல்ல வரேன். ஒழுங்காக அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு புரியலையா போயிட்டே இருங்க. நான் இன்றைக்கி எந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு யாரையும் நான் கேட்கல. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் கேட்கல. ஓகேங்களா? என்னுடைய மாணவர்களுக்காக கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஜாதகத்தை நம்ம போகணும். நம்ம இந்த ஜாதகத்துடைய விஷயத்தை நம்ம வந்து ஜாதக ஆய்வு வருவோம். அதாவது இந்த ஜாதகத்துடைய 12 பாவத்தோட ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகத்தை இங்கே போட்டிருக்கேன். அதேமாதிரி 9 கிரகத்தை நட்சத்திரத்தோட உபநட்சத்திரத்தை இங்கே போட்டிருக்கேன். இது வந்து 12 பாவங்களுடைய நிலை, 9 கிரகத்தோட நிலை. இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம தோராயமாக ஒரு 20 கேள்விக்கு ஆன்சர் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். கேள்விகளை முதல்ல நான் படிச்சிடறேன். நான் இந்த கேள்வி தான் ஒரு 3 பகுதியாக இந்த ஆய்வு நம்ம இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிறது அடுத்தடுத்த 2 நாளில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அதுக்கு முன்னாடி இந்த பாவ நிலையும் கிரக நிலையும் இங்கே ஸ்க்ரீனில் நான் போட்டுடுறேன் பாருங்கள். இந்த பாவ நிலையும் கிரக நிலை இது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நோட்டில் இந்த பாவ நிலையும் கிரக நிலையும் எழுதிடுங்க. ஜாதகத்தோடைய அமைப்பு நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதையும் நான் கொடுத்துட்டேன். தசாபுத்தி இருப்பும் ஏற்கனவே போர்டில் இருக்குது, அதையும் பார்த்துக்கங்க. அதாவது என்னென்ன விஷயத்துக்கு இந்த ஜாதகத்தை முதல்ல ஆராய போகிறோம். அதாவது முதல்ல சுக்கிர தசை எப்படி இருக்கும். இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 5 கிரகங்கள் நீச்சமாயிட்டு அதில் சுக்கிரனும் ஒரு கிரகம் 5 கிரகத்தில் அது நீச்சமாயிட்டு லக்னத்துக்கு 8வது வீட்டில் இருக்குது. இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தில் அவர் சொல்கிறது வந்து இது வந்து 9 கூடிய கிரகம். பூர்வ புண்ணிய பாக்யாதிபதி வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்தோட அதிபதி 8வது வீட்டில் போயிட்டு நீச்சமாக போயிட்டு இருக்காரு. அது என்ன பிரச்சனை ஆகுமா? ஒரு சிலர் அதுக்கு குரு பார்வை இருக்குன்னு சொன்னாலும் கூட சில பேர் நீச்சம் பெற்ற குருவோட பார்வை பெரிய அளவுக்கு வேலை செய்யாதுன்னு குழப்புறாங்க அப்படின்னு சொன்னதால் நம்ம நேரடியாக நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்சி, உச்சம், பார்வை, சேர்க்கை எதெல்லாம் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் மாறாமல் அப்படியே இருக்கோ அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பெரிய பலனை தராது. அதனால் ஜாதகத்தோட பாவத்தோட ஆரம்ப முனையை மட்டும் நம்ம வச்சு பார்க்குறோம். இப்போ சுக்கிரதசைக்கு நம்ம பலன் பார்த்துறோம். இந்த ஜாதகத்தில் அதாவது நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தோட சிக்னிஃபேக்டர், ஒரு கிரகத்தோட குறிகாட்டி என்பது தசா புத்திக்கு அப்படியே பயன்படுத்தலாம். தசைக்கும் அதே தான், புத்திக்கும் அதே தான், அந்தரத்துக்கும் அதே தான், கிரக காரகத்துக்கும் அதே தான். இப்போ சுக்கிரன் என்ன பாவத்தை காமிக்குதோ அதுதான் அந்த சுக்கிரனுடைய கிரக காரகங்கள் இருக்குது இல்லையா. சுக்கிரனுக்கு ஏகப்பட்ட காரகம் இருக்குது, அந்த காரகத்துக்கும் அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் இங்கே விதிகளுடைய எண்ணிக்கை குறைவு, விதி விலக்குகள் ரொம்ப கம்மி தான். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சுக்கிர தசை என்ன பண்ணும், சுக்கிரன் வந்து ஜாதகத்துக்கு நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர தசை ஆரம்பித்த காலம் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 13 வயசில் 8வது முடிக்கும் போது சுக்கிர தசை ஆரம்பிக்குது. 9வது 10வது படிக்கும் போதெல்லாம் சுக்கிர புத்தி தான். சுக்கிரன் பாருங்கள், இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து சந்திரன், இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம், இது கிரகம். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து சந்திரன், அதாவது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது, கன்னி ராசியில்.
அதனுடைய நட்சத்திரம் சந்திரன் அதிபதி, அது 9 பகுதியாக பிரிக்கும் போது குரு. இந்த ஜாதகத்தில் இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு ஃபுல்லாக சுக்கிரன் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பாவ முனைகள் மாறும் இல்லையா, இந்த பாவ முனைகளில் ஒரு நிமிஷம் மாறினாலும் கூட ஏதாவது ஒரு பாவ முனை மாறும். அப்போ அந்த பாவ ரீதியாக கொஞ்சம் வேறுபட்டு இருப்பாங்க அவங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மாறும்போது நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து 1வது வீட்டுக்கு, 2வது வீட்டுக்கு, 5வது வீட்டுக்கு, 8வது வீட்டுக்கு, 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருகிறார். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். சுக்கிரன் வந்து 1, 2, 5, 8, 10க்கு உபநட்சத்திரம். அது நின்ற நட்சத்திரம் சந்திரன் ஜாதகத்தில் அப்படியே பார்க்கும்போது 11வது வீட்டுக்கு வரார். அந்த 11 இங்கே போட்டாச்சு. அந்த சுக்கிரன் நின்ற உபநட்சத்திரம் அது ஜாதகத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. குருவை நீங்கள் பார்க்கும்போது 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வராரு. 12 போட்டாச்சு. நம்ம கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். ஒரு கிரகம் என்பது அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதாவது இந்த பாவத்தோட ஆரம்ப முனைகள் பாருங்கள். இந்த ஆரம்ப முனைகள் இந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்கிற அதே வருடத்தில் அடுத்த வருஷம் இதே டேட்டு இதே டயத்தில் இந்த லேட்டிடியூடில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஊரில் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிரகங்கள் மாறிடும். அதனால தான் கிரகத்துக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? அப்போ இங்கே நட்சத்திரம் என்பது சம்பவத்தை காட்டும். நட்சத்திரம் இந்த சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சந்திரன் 11வது வீட்டை காமிக்கும் போது 11வது வீடு மிக அற்புதமான வீடு. நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும். இப்போ 11வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எதுனா 2, 6, 10. 11வது வீட்டை கெடுக்கிற வீடு 10வது வீடு. 11வது வீட்டிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 10வது வீடு தான் விரயஸ்தானம். அதனுடைய திரிகோணம் 2, 6, 10. அப்போ 2வது வீடோ 6வது வீடோ 10வது வீடோ வந்தால் தான் இந்த 11வது பாவத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும். அதாவது நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் சம்பவத்தின் 2வது பகுதி அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கிறது. அப்போ இங்கே 11 இங்கே 12 இருக்கிறதால 11வது கெடுக்கலை. அப்போ 11 வேலை செய்யுது. 12க்கு 12வது பாவமாக போயிட்டுதால 12 வேலை செய்யலை. அப்போ 11 வரும்போது இங்கே இருக்கிற பாவத்தில் ஒற்றைப்படை பாவம் 1, 5 அப்படியே டெவலப் ஆகிடுது. அப்போ சுக்கிரனுடைய சிக்னிஃபேக்டர் 1, 5, 11. இது அகம் சார்ந்த பாவங்கள். கல்வி என்பது குழந்தைகளுக்கு கல்வி தான் முக்கியம். அப்போ இந்த சுக்கிர தசையில் கல்வி பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த தசையில் 6, 8, 12 வரல. குறிப்பாக 8, 12 தான் நமக்கு பிரச்சனை. 6 கூட அவ்வளோ மோசமான பாவம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 6 வந்து சத்திரிய பாவம். அந்த 6 கூட 8, 12 சேர்ந்தால் தான் பிரச்சனையை ஒழிய வெறும் 6 வரும்போது அது பிரச்சனை இல்லை. அந்த வகையில் 1, 5, 11 என்பது அற்புதமான அமைப்பு. இந்த 11வது வீடு இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, லக்ன பாவம் 11வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. அதனால லக்னம் விரிவடைகிறது. 2வது பாவம் 11வது பாவத்தை தொடர்பு கொள்றதால 2வது பாவம் கொஞ்சம் பலம் குறையுது. 5வது வீடு 11வது பாவத்தை தொடர்பு கொள்றதால 5வது பாவம் வலுவடைகிறது. அதனால தான் 5 கொண்டாந்து போட்டுட்டோம். 8 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது 8வது பாவம் பலம் குறைந்து விடுகிறது. ஏன்னா இது இரட்டைப்படை, இது ஒத்தப்படை. 10வது வீடு 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது 10வது வீடு கொஞ்சம் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் இழக்கிறது. அதனால தான் இந்த 1, 5 போட்டுட்டால லக்ன பாவமும் 5வது பாவமும் நல்லா இருக்கிறதால சுக்கிர தசை பிரமாதமாக இருக்கும். உடனே அவரும் சொன்னார், ஆமாம் சார், நிறைய பேர் இந்த குட்டி சுக்கிரன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது நிறைய பேர் பயமுத்துனாங்க சார். ஆனால் பையன் நல்லா படிக்கிற பையன், ஸ்கூலில் எப்பவுமே ஃபஸ்ட்டு செகண்டு தான் வரக்கூடிய பையன், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பையன், பெரிய இதுவில் படிக்கிற பையன். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயந்துருந்தோம், என்னாகுமோ எதாகும்னு பயந்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் 2வது ரேங்க், நல்ல கிட்டத்தட்ட 200 பேர் படிக்கிற ஸ்கூலில் 2வது ரேங்க். ஆனால் நிறைய ஜோசியர்கள் பயமுறுத்துனாங்க. அப்புறம் போயிட்டு பார்க்கும்போது தான் குருவோட பார்வை இருக்குன்னு உடனே சொல்லிட்டாங்க அவங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, நீச்சம் பெற்ற குருவுக்கு பார்வையெல்லாம் பெரியவர்களுக்கு வேலை செய்யாதுன்னாங்க அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன, இங்கே 11 என்பது வெற்றி ஸ்தானம். முதல்ல கல்வி என்பது அகம் சார்ந்த பாவங்கிறதால அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது சாதகமான வீடு. அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது சாதகமான வீடு அப்படிங்கிறதால கல்வி என்பது அகம் சார்ந்த பாவம். ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்ததுன்னு தொடர்ந்து நம்ம பல சொல்லிட்டு இருப்போம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர தசையில் கல்வியில் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இங்கே சுக்கிரன் 11வது வீட்டை தான் தொடர்பு கொள்ளுது, லக்னத்துக்கையும் 5வது வீட்டையும் டெவலப் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அவருக்கு இருக்குன்னு சொன்னால், ஆமாம் சார், அவருக்கு மியூசிக்கில் ரொம்ப நாட்டம் ரொம்ப அதிகம்,
மியூசிக் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறதாலையும் ஒரு காரணம். சுக்கிர தசை நடக்குது இல்லையா, லக்ன உபநட்சத்திரம் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட காரகங்கள் அது நன்றாக இருந்தால், லக்ன உபநட்சத்திரம் 8-12 தொடர்பு கொண்டு அது வேலை செய்யாது. நன்றாக இருக்கிறதால சுக்கிரனுடைய காரகம் நல்லா இருக்கிறதால மியூசிக்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பையன் சார்னார். அப்போ சுக்கிர தசையில் 98% மேலே வாங்கியிருக்கார் 10th. ஆனால் எல்லாரும் 8வது வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சு போச்சுன்னு பயமுறுத்துனாங்க. ஒன்று, இளம் வயசில் சுக்கிர தசை வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது பொது விதி இதெல்லாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை தானே வரும். எல்லோரும் கெட்டு போயிடுறாங்களா? அப்படி இல்லை, இதெல்லாம் பொது விதி. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் வந்து நல்லா இருக்கு. அடுத்து வரக்கூடிய சூரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீச்சமாக போயிருக்கு இல்லையா. அந்த சூரியன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக போயிருக்கிறதால, ஏன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடியது ஜாதகத்துக்கு 7க்கு உடையவன் அப்படிங்கிறதாலையும், ஜாதகத்துக்கு 7வது வீட்டுக்கு ஓனர் இல்லையா அவர், இந்த 7வது வீட்டுக்கு ஓனர் நீச்சமாக போயிருக்கிறதால அது ஒரு பயம். அதையும் அனலைஸ் பண்ணிடலான்னு பார்க்கும்போது சூரியன் இந்த ஜாதகத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா 7வது வீட்டு உபநட்சத்திரம். சூரியன் செவ்வாயோட சாரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 7 போட்டாச்சு. செவ்வாய் வந்து பாவ முனைகளில் எங்கேயுமே இல்லை. இங்கே இல்லைங்கிறதால பாவ உப நட்சத்திரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம். செவ்வாய் இங்கே எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இல்லைன்றதால உப நட்சத்திரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது 7க்கும் 10க்கும் வராரு. அதான் 7-10 போட்டோம். இப்போ நட்சத்திரம் காட்டி 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம், இந்த 7வது பாவம் ஒரே பாவத்தில் 7 போட்டாச்சு. 10வது வீட்டு கெடுக்கிற பாவம் 1, 5, 9. அதாவது ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடியது அதுக்கு முந்தின திரிகோணம். அதாவது நம்ம திரிகோணத்தை இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12ன்னு திரிகோணத்தை இந்த மாதிரி 12 பாவத்தை, ஒற்றைப்படை பாவத்துக்கு 2 திரிகோணம், இரட்டைப்படை பாவத்துக்கு 2 திரிகோணம். அதில் ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடியது அந்த பாவத்துக்கு முன்னாடி இருக்கிற திரிகோணம். அப்போ இங்கே 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 2, 6, 10 இங்கே இல்லை. 10வது வீட்டுக்கு எடுக்கக்கூடிய பாவம் 1, 5, 9 இங்கே இல்லை. அப்போ 7, 10 அப்படியே வேலை செய்யுது. அப்போ சூரிய தசை பிரமாதமாக இருக்கும். சூரியன் 10வது வீட்டையே தொடர்பு கொள்றதால இந்த சூரிய தசையில் நல்ல உயர்ந்த பதவியில் போவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டுமே நல்லா இருக்கும். 7வது பாவம் என்பது லக்னத்தை கெடுக்கலை, ஒற்றைப்படை பாவம். 2வது வீட்டையும் கெடுக்கலை. 10வது பாவம் சொல்லவே தேவையில்லை, சத்திரிய ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ இந்த சூரிய தசை பிரமாதமாக உள்ளது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னென்னா குறிப்பாக ஒரு 20 கேள்வி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 கேள்வி நம்ம வந்து கொடுத்து அந்த கேள்விகளுக்கு எப்படி நம்ம ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. அதனால் 5 கிரகங்கள் நீச்சமாக போனதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த வருடத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு 3 கிரகமாவது நீச்சமாக ஆகிடும். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கிறவங்க நிறைய பேருக்கு இதே மாதிரி கிரக நிலை தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நீச்சத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன கேள்விகளுக்கு பார்க்க போகிறோம்னா, இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இந்த ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இவருக்கு அடிப்படை கல்வி உயர்கல்வி எப்படி இருக்கும், இவருடைய தனநிலை எப்படி இருக்கும், இவர் ஃபைனான்ஷியல் பொசிஷன், இவருடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும், இவர் எந்த மாதிரி தொழில் செய்யலாம், சொந்த தொழில் செய்யலாமா அல்லது அடிமை தொழில் செய்யலாமா, மாத சம்பளத்துக்கு போவாரா அல்லது பிஸ்னஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறோம். திருமணம் எப்படி இருக்கும், திருமணம் வந்து எப்படி அமையும், எப்படி இருக்கும், திருமணம் சம்பந்தமான வாழ்க்கை எப்படி அவருக்கு அமையும், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவருக்கு எப்படி இருக்கும். இந்த ஜாதகத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இளமையில் திருமணமா, லேட்டாக திருமணமா, காலதாமதமான திருமணமா, திருமணமே ஆகாதா, திருமண வாழ்க்கை பற்றி என்ன, அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெளிநாட்டு யோகம் என்ன இருக்கா, அவருக்கு வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கா. அதாவது இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்கிறதுங்கிறது ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் நம்ம, பலகோண ஆய்வுன்னு. அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம வேறு பண்ணுறோம். ஒரு 3 பார்ட்டாக வெளியிடுறேன், இதை பார்த்துக்குங்க. ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாரா, எந்த மாதிரியான நோய் வரும், இந்த ஜாதகருக்கு அடிக்கடி நோய் வருமா, எந்த மாதிரியான நோய் வரும், அதாவது அதுக்கப்புறம் ஜாதகருக்கு சொத்து சேர்க்கை உண்டா அல்லது சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டுமா, சொத்து சேர்க்கை உண்டா, அப்படி சம்பாதிச்ச சொத்துக்கள் மூலமாக அவருக்கு ஒரு வருமானம் வருமா, அந்த அசெட் மூலமாக வாடகை வருமானம் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். விபத்து அல்லது அறுவை சிகிச்சை
வருமா இவருக்கு? லைஃப்பில் அடிக்கடி விபத்து, அறுவை சிகிச்சையெல்லாம் வருமா? வங்கியில் கடன் கிடைக்குமா? கடனை அடைக்க முடியுமா? அந்த கடன் கிடைச்சாலும் அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இல்லை கடன்காரனாகவே இருப்பாரா? இல்லை கடனே வாங்க முடியாத அமைப்பா? அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல்லது கொடுத்த பணம் திரும்ப வருமா? இதெல்லாம் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள். கொடுத்த ஒரு ஜாதகர் ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா அந்த பணம் திரும்ப வருமா? வீடு வாகன யோகம் இருக்கா? மூதாதையர் சொத்து எதனா கிடைக்குமா இவருக்கு? வழக்குகள், வம்பு வழக்குகள் எதனா வருமா இவருக்கு? வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் லைஃப்பில் இவருக்கு உண்டா? தண்டனைகள் உண்டா? அல்லது சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்பு உண்டா? எதிரிகள் உண்டா? நண்பர்கள் உதவிகள் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு 20 கேள்வி, கிட்டத்தட்ட 20 கேள்விக்கு நாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த பார்ட் 1 இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஆக்சுவலாக அது மீண்டும் இன்னும் 2 வீடியோவில் நம்ம இன்னும் 2 அல்லது 3 பார்ட்டில், அதாவது மொத்தம் ஒரு 3 பார்ட் வெளியிலான இருக்க 4 பார்ட்டுகள் வரலாம். அதாவது அடுத்த வீடியோவில் இந்த ஜாதகத்தை நம்முடைய மாணவர்கள், இப்போ இந்த கேள்விகள் வந்து நான் போர்டில் சொன்னது போர்டில் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருப்பேன். நான் இந்த கேள்விகளுக்கு முடிஞ்சால் மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்களோட ஆன்சர் எழுதுங்க. அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் இந்த 20 கேள்விக்கு கிட்டத்தட்ட அனைவரும் ஒரே மாதிரி ஆன்சர் தான் எழுதுவாங்க. இந்த 20 கேள்விக்கு பலன் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் அதிகபட்சமாக 1 நிமிஷம் தான் ஆகும். அது நம்ம பயிற்சி மையில் படித்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அடுத்த வீடியோவில் ஒரு 5 கேள்விக்கு நம்ம பலன் எடுத்துருவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ இன்னும் 2 நாளில் நம்ம போட்டுருவோம். நன்றி, வணக்கம்.